என்ன இன்னைக்கு 9 மணி ஆகுற வரைக்கும் இப்படி தூங்கி இருக்கேன்? சார் இரு வரேன். சார் இரியா வரேன். தட்டிக்கிட்டே இருக்க. சார் சார் வணக்கம் சார். ஐயோ மறுபடியும் வணக்கம் சொல்லிட்டேனே. இப்ப என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. வணக்கம், உள்ளவா. அப்பா வாயா. அந்த வரேன் சார். என்ன சார் ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க போல இருக்கு. எப்போ இப்படி தூங்க மாட்டீங்களா சார்? இப்ப அது ரொம்ப முக்கியமா? போச்சுடா, எப்ப எது முக்கியம்னு தெரியாம ஏதாவது சொல்லி மாட்டிக்கிறேன் ஒண்ணு. சரி சார், சாரி சார், அது முக்கியம் இல்லை தான் சார். நான் நேற்று உங்ககிட்ட ஃபோனில் சொன்ன விஷயம் தான் சார் ரொம்ப முக்கியம். செண்பகவல்லி அவங்க கணவனோட ஜோடியா இருக்கிற போட்டோ கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன்ல சார். அந்த போட்டோ அந்த கவர்ல இருக்கு சார். செண்பகவல்லி கொல்லிமலையில இருக்கிறதா ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு சார். இந்தாங்க சார், இதை பாருங்க. பாருங்க சார். காலையில உங்களை தேடி ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார்ல, யார் சார் அவரு? சார் என்னாச்சு சார்? போட்டோவை பார்த்து இப்படி ஷாக்கா இருக்கீங்க? இந்த செண்பகவல்லியும் அவங்க கணவனையும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சார்? என் கார்ல அடிபட்ட ஒருத்தங்கள வீட்டுல தங்க வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமா சார், ஆமா. பேர் கூட ஏதோ வள்ளின்னு சொன்னீங்களே சார். கூட ஏதோ 8 வயசு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே சார். ஆமா, அந்த வள்ளி வேற யாரும் இல்ல, இந்த செண்பகவல்லி தான். சார் அப்ப ரொம்ப நல்லதா போச்சு சார். அவங்கள தேடி கொல்லிமலைக்கு போற வேலை மிச்சம் சார். தேவி, 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 தேவியும் காணோம், அவ அம்மாவையும் காணோம். 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? தெரியலையே சார், எங்க போயிருப்பாங்க? ரூம்ல அவங்கள காணோம். சரி வா, வீட்டுக்குள்ள பாப்போம். சரிங்க சார். தேவி, தேவி, டேவிட் நீ மேல போய் பாரு. ஓகே சார். தேவி, தேவி, டேவிட், டேவிட் சார் மேல இருக்காங்களா? மேலேயும் யாரும் இல்ல சார். கால்ல அடிபட்டு இருக்கு, வெளியிலயும் எங்கேயும் போக மாட்டாங்க. சார் அங்க ஏதோ பேப்பர் இருக்கு சார். நீங்க எனக்கு செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். இந்த வீட்ல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே என்னால இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால எங்க ஊருக்கே நான் போறேன். எனக்கு என் உயிர் முக்கியம், என் மகளோட வாழ்க்கை முக்கியம். உங்ககிட்ட சொல்லிக்காம போறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க சார். சார் இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன சார் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும்? இப்ப அது முக்கியம் கிடையாது. செண்பகவல்லி ஊருக்கு போறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிருப்பாங்க. உடனே கிளம்பி போனா அவங்கள நாம பிடிச்சிடலாம். ஆமா சார், கரெக்டா சொன்னீங்க. செண்பகவல்லியை பிடிச்சாதான் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தாராதான்றதை நாம நிரூபிக்க முடியும். ஆமா சார். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், நீ வண்டியை போய் ரெடியாவே. சரிங்க சார்.
சீக்கிரம் போ. சங்கரபாண்டி சார் தேட சொன்ன லேடி இதுவா இருக்குமோ? பார்த்தா வெளியூர் மாதிரி தான் இருக்கு. இந்த போட்டோவை சங்கரபாண்டி சாருக்கு அனுப்பி கேட்ட வேண்டிதான். அங்க லெஃப்ட் எடுத்துரு. ஓகே சார், ஓகே சார். சங்கு சக்கு 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 சங்கு சக்கு சக். என்ன ஃபோன் அடிக்குது? செண்பகவல்லியை தேடி கண்டுபிடிக்க சொன்னமே அந்த ஆள் ஃபோன் பண்றான். ஹலோ சார், வெளியூர் போற பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு லேடி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார். அவங்க நீங்க சொன்ன லேடியா இருக்குமோன்னு டவுட்ல அவங்கள போட்டோ எடுத்து உங்க போனுக்கு அனுப்பியிருக்கேன். அவங்க நீங்க சொன்ன லேடியான்னு பார்த்து சொல்லுங்களேன். பார்த்துட்டு நானே கூப்பிடுறேன். என்ன? ஓகே சார். புள்ளிமான் சிக்கிருச்சு. சிஸ்டர் 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 என்ன என்னாச்சு? ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர? நாம என்னைக்குமே பரபரப்பு தானே சிஸ்டர். என்ன விஷயம்? அது வந்து சிஸ்டர், நம்ம ஆளுங்க அந்த செண்பகவல்லியை கண்டுபிடிச்சிட்டானுவ சிஸ்டர். உண்மையாவ சொல்ற? ஆமா சிஸ்டர். இங்க பாருங்களேன், பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தவள நம்ம ஆளுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிருக்கானுங்க சிஸ்டர். பாருங்க, அவ போட்டோ தான். அவனுக்கு போனை போட்டு என்கிட்ட கொடு. ஏன் நான் தான் போடணுமா? நானே போடுறேன். ஹலோ சார், ஹோட்டல்ல இருக்க லேடி தானே? ஆமாமா, அதே லேடி தான். டேய் தம்பி, பேமெண்ட் கொடுக்கற மகாலட்சுமி பேசுது, அதுகிட்ட கொஞ்சம் பேசு. சிஸ்டர் இந்தாங்கோ. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம்லாம் இருக்கட்டும், நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்க மேடம். இத பாரு, உனக்கு கூட வேணும்னா 2 பேரை சேர்த்துக்கோ. ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கால அந்த செண்பகவல்லி, அந்த செண்பகவல்லி உயிரோடவே இருக்க கூடாது. ஊருக்கு போக காத்துக்கிட்டு இருக்கிறவள பரலோகத்துக்கே அனுப்பி வச்சிரு. நீங்க சொன்ன மாதிரியே அனுப்பி வச்சுடுறேன் மேடம். இப்பதான் மகாலட்சுமின்னு தேவதை மாதிரி சொன்ன, அதுக்குள்ள அரக்கி மாதிரி வேலை செய்யுது. உங்களை இல்ல சிஸ்டர். மாரிய தேடி வீட்டுக்கு வந்த செண்பகவல்லி என்ன பார்த்து பயந்து போய் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மாரி கிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டே ஓடினால, இப்போ அவ இந்த உலகத்தை விட்டே போக போறா. பின்ன உங்ககிட்ட போதுனா சும்மாவா? ஓடினாள் ஓடினாள், உலகத்தின் மூளைக்கே ஓடினாள். இப்ப மேலையும் போக போறா. 20 வருஷமா எனக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தவ இன்னைக்கு வந்தா நான் விட்டுடுவேனா? என்ன பத்தின ரகசியம் தெரிஞ்ச அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. கொலை செய்யறத பத்தி உங்களுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? செண்பகவல்லி அக்கா சொல்லிக்காம போனதுக்கு இதான் காரணமா? அவங்க உயிருக்கு ஆபத்து, அவங்கள உடனே காப்பாத்தணும்.
கூட பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஏறுங்க. சீக்கிரம் போங்க. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. ஆ. அம்மா பஸ் எப்பமா கிளம்பும்? இப்ப கிளம்பிருமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். டேய் யாரா? அங்க பாரு, அவங்க தான் குழந்தை இடம் நிக்கிறாங்களா, அந்த அவங்களா? பசங்க முன்னாடி. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. ஏமாதாம போய்கிட்டு இருக்கேன். சார் கண்டிப்பா வழியை கண்டுபிடிச்சலாம் சார். டேய் வா வாடா. வா. அம்மா சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுமா. பிஸ்கெட் சாப்பிடுறியா? சாக்லேட் வாங்கி கொடுமா. சாக்லேட் சாப்பிடக்கூடாது, பிஸ்கெட் தான் சாப்பிடணும். போமா. சரி, நீ இங்கேயே இரு. இங்கேயே இருக்கணும். அம்மா வர வரைக்கும் எங்கேயும் போக கூடாது, சரியா? ம் சரிம்மா. பேக் இங்க வச்சுட்டு போறேன், பாத்துக்கோ. ம் இங்கேயே பத்திரமா நில்லு, நான் வந்துடுறேன். ம். ஏய் போயிட்டாங்க பாரு. போ போ போடா. பாப்பா ம் சாக்லேட் வேணுமா? ம் இந்தா சாப்பிடு. ம் ஒன்று போதுமா, இன்னொன்று வேணுமா? இன்னொன்னு வேணும். சரி, என் கூட வா, நான் கடையில் வாங்கி தரேன். ம் வா. சரி. அடுத்த ரைட் போங்கண்ணா. கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் ஆ, எடுங்க. சரிம்மா. பாப்பா இங்கேயே நில்லு. நீ சாக்லேட் கேட்டல, நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ, சரிங்க. ஏன் நிக்கணும்? ஆ. தேவி, தேவி, அம்மா, என் பொண்ணு இங்க விட்டுட்டு போயிருந்தேன். பார்க்கலமா? பார்க்கல. பார்க்கலையா? பார்க்கலையே. தேடி பாருமா. அம்மா ஆ, யாரோ ஒருத்தர் சாக்லேட் கொடுத்து இந்த பக்கமா தான் கூட்டிட்டு போனாரு. இந்த பக்கமா? இந்த பக்கம் தான். ஆ. தேவி, தேவி, அண்ணா, இந்த பக்கம் ஒரு சின்ன பொண்ணை பாத்தீங்களா? இல்லையேம்மா, இப்பதானே வந்தேன். பார்க்கலமா. பார்க்கலையா? போய் தேடி பாருங்க. தெரியல. இங்க ஒரு சின்ன பொண்ணை பாத்தீங்களா? இல்லம்மா பார்க்கல. ஐயோ, தேவி, தேவி, தேவி.
டேவிட் சீக்கிரம் வச்சுட்டு வா. இது வந்துடுறேன் சார். வா. சார் அவர்கிட்ட கேட்பா சார். சார் இது கொல்லிமலை போற பஸ் தானே? ஆமா சார். சார் இந்த பஸ் தான் சார். இந்த பேக்கை பாருங்க சார். இது அந்த செண்பகவல்லியோட பேக் தான். அப்ப அவங்க இங்க தான் சார் எங்கேயே இருக்கணும். எங்க போயிருப்பாங்க? டேய் சார் தேடு. நான் இந்த பக்கம் பார்க்குறேன் சார். நீங்க இப்படி போங்க. நம்ம காதல் புனிதமானது. நான் உன்னை எப்பவும் கைவிட மாட்டேன். ஏய் சார். பஸ் ஸ்டாண்ட் கூட பார்க்காம இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ரொமான்ஸ்லாம் பண்ணல சார். ஃபியூச்சர் பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுங்க ஒண்ணா போ. அந்த பக்கம் போங்க. பாரு வயித்தெரிச்சல் பிரச்சனை. அந்தமா பஸ்ல ஏறணுமான்னு இல்ல. அண்ணா நிறுத்துங்கண்ணா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிம்மா. நான் ட்ரெயின் புக் பண்ணமா, ஆனா கிடைக்கல. அதான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். நான் ஏறி வந்துருவேன். அண்ணா இங்க ஒரு சின்ன பொண்ணு பாத்தீங்களா? இல்லம்மா நான் பார்க்கலையே. பார்க்கலையா? தேவி தேவி அண்ணா இங்க ஒரு சின்ன பொண்ணு பாத்தீங்களா? இல்ல பார்க்கலையம்மா. இல்லையா? பார்க்கல. ஐயோ. தேவி தேவி தேவிமா அண்ணா அண்ணா இங்க ஏதாவது குழந்தைய பாத்தீங்களா? ஆமாம்மா, ஒரு குழந்தை ரொம்ப நேரமா நின்னு அங்க அழுதுகிட்டு இருக்கு. எங்க? அந்த அங்கதான். தேவி தேவிமா தேவி தேவிமா அம்மா